you are called, with all lowliness and meekness, with long suffering, forbearing one another in love, endeavoring to keep the unity of the Spirit in the bond of peace. One body and one Spirit, even as you are called in one hope of your calling. One Lord, one faith, one baptism, one God and Father of all, who is above all and through all and in you all. எபேசியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம். Ephesians. அதாவது பவுல் எபேசியருக்கு எழுதின அந்த நிருபத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், See, the epistles or the letters are the most important part of the Bible for the New Testament believer. அதாவது புதிய ஏற்பாடு விசுவாசிக்கு நிருபங்கள் அல்லது இந்த கடிதங்கள் அவைகளே மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றன. Because it explains to us not only the salvation doctrine, but also it shows us as to how we ought to be before God. ஏனென்றால் அவைகள் அதாவது புதிய ஏற்பாடு உபதேசத்தை நமக்கு விளக்கி சொல்வது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியினால் மாத்திரம்தான். So unless He reveals Himself, we are totally at a loss to know anything of God. ஆதலால் அவர் தம்மைத்தாமே வெளிப்படுத்தாத பட்சத்திலே நாம் அவரை புரிந்து கொள்ள சுத்தமாய் வழியே இல்லாமல் இருக்கிறோம். God is eternal. என்றால் தேவன் நித்தியமானவர், having no beginning, no end. அவருக்கு முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. There is no dimensions. He fills heaven and earth. அவருக்கு என்று சொல்லி அளவுகோல்கள் என்று ஒன்றுமில்லை. அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புபவர். This God has created varieties of creation. இந்த தேவனானவர் வித்தியாசமான வகைகளான சிருஷ்டிகளை சிருஷ்டித்திருக்கிறார். Even now He is creating. இன்றும் கூட சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். There are stars that are born. அதாவது எத்தனையோ நட்சத்திரங்கள் புதிதாக பிறக்கின்றன. As creator, He can never cease from His creative activity. சிருஷ்டிக்கும் தேவனாக அவரால் சிருஷ்டிக்கும் கிரியையிலிருந்து நிறுத்தவே முடியாது. So He is the creator God. ஏனென்றால் அவர் சிருஷ்டிக்கும் தேவன். And we, the mortal beings, created out of the dust. அதாவது வெறும் அழிவுக்குரிய மரணத்துக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷர்களாகிய நாம் பூமியின் தூசியிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டு, how can we get to know this God? நம்மால் எப்படி இந்த தேவனை அறிந்து கொள்ள முடியும்? Unless God Himself reveals. அவர் தம்மை தாமே நமக்கு வெளிப்படுத்தாத பட்சத்தில் நம்மால் எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியும்? That is the doctrine of the Bible. அதுவே பரிசுத்த வேதாகமத்தினுடைய உபதேசமா இருக்கிறது. The self-existing God is the self-revealing God as well. தானாகவே இருக்கிறதான தேவனாகிய கர்த்தர் தன்னையே தானாகவே நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். When Moses wanted to know his identity, இதோ மோசே தேவனிடம் நீர் யார் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ள ஆசைப்பட்ட போது, God didn't show him the badge. Look, this is what I am. உடனடியாக தேவன் இதுதான் நான் என்று சொல்லி ஒரு அடையாள அட்டையை காண்பிக்கவில்லை. I am who I am. அவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். The language of Jesus is different. இயேசுவினுடைய பாஷை வித்தியாசமா இருக்கிறது. Before Abraham was, I am. ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். It's not a good English, isn't it, Charlie? அதாவது அவ்வளவு ஒன்றும் நல்ல ஆங்கிலம் அல்ல, இலக்கணம் அல்ல. ஆனால் அதுதான் அவர் பேசும் விதம், வழி. அவருடைய பாஷை. The great I am who I am. இதோ அவர் இருக்கிறவராகவே இருக்கிற பிரதான பெரிய தேவன். We say before she was born I was there. I was the past tense. அதாவது we have a past tense. இவர் பிறப்பதற்கு முன்பதாக நான் பிறந்தேன் என்று தான் நாம் கடந்த காலத்திலே சொல்லுவோம். God has no past tense, God has no future. He is the great ever present I am. Hallelujah. தேவனுக்கோ கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். We have the past, we have the future. நமக்கு தான் கடந்த காலம் வருங்காலம் என்றெல்லாம் இருக்கிறது. Because He is the
summon the substance of the whole creation. ஏனென்றால் அவரே முழுமையான சிருஷ்டியின் முழுமையும் சாராம்சமுமா இருக்கிறார். All things are created by him and for him, and he is before all things. சகலமும் அவரால் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவைகள் எல்லாவற்றுக்கும் முன்பதாக அவர் இருக்கிறார். It pleases this God to reveal himself. ஆகையால் இந்த தேவன் தன்னையே வெளிப்படுத்த பிரியப்படுகிறார். And this God has got a special purpose concerning man. இந்த தேவனுக்கு மனுஷனை குறித்து ஒரு விசேஷித்த நோக்கம் இருக்கிறது. So this God wanted to come as a man to reveal himself to mankind. இந்த தேவன் ஒரு மனிதனாய் அவதரித்து மனுஷனுக்கு தன்னையே வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டார். I say reverentially, if God wanted to reveal himself to the animals, he would have become an animal. அதாவது பக்தியோடு சொல்லுகிறேன், அதாவது ஒரு மிருகத்துக்கு தனியே வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த மிருகத்தை போல அவர் அவதாரம் எடுத்திருப்பார். He created man in his likeness and image, so he loved man, he had a purpose in man, so he became man, the man Christ Jesus. ஆனால் மனுஷனை தான் அவருடைய சாயலிலேயும் ரூபத்திலேயும் அவர் சிருஷ்டித்தார். மனுஷனை மாத்திரம் தான் நேசித்தார். ஆதலால் தான் மனுஷ சாயல் எடுத்து மனுஷ ரூபமாய் அவர் காணப்பட்டார். So even though man sinned against God and did something which God told him not to do, he did it, he deliberately, yet he had not abandoned him, he had not destroyed him, but started revealing himself, his very nature, his very character. ஆனால் மனிதன் வேண்டுமென்றே தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தாலும் அந்த கட்டளையை மீறி வேண்டுமென்றே பாவம் செய்தாலும் கூட தேவன் அவருடைய திவ்ய சுபாவத்திலே அவருடைய திவ்ய ஞானத்திலே அவனை உடனடியாக அழித்து போடாமல் அவனுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தார். And to draw this man into an eternal relationship with himself, he came down as man. அவனோடு ஐக்கியம் கொள்ள விரும்பி அவனோடு கூட ஒரு உறவுகளாய் வர வேண்டும் என்று எண்ணி அவர் மனிதனாக இறங்கி நமக்காக வந்தார். Without controversy, great is the mystery of godliness. God was manifest in the flesh. தேவ பக்திக்குரிய ரகசியமானது பெரியதா இருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். It's a mystery. அது ஒரு ரகசியம். When it is a mystery of God, all the more we can't fathom its depth. அதாவது ஒரு காரியம் தேவனுடைய ரகசியம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஆழத்தை நம்மால் கணித்துக் கொள்ள முடியாது. How far he wants to reveal himself, so much only we can receive. அதாவது எந்த அளவுக்கு அவர் தம்மை தாமே வெளிப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் நம்மாலையும் பெற்றுக்கொள்ள முடியும். Not enough what he had done on the cross, he finished, then he ascended up and then gone up into heaven. He sent forth the Holy Spirit. அவர் வந்தார், அவர் நமக்காக அவதரித்து வந்தார், அவருடைய கிரியை அவர் செய்து முடித்து திரும்பவும் பரமேறினார் என்று மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். Spirit of God makes the scriptures clear to us. தேவ ஆவியானவர் வேத வசனங்களை நமக்கு உண்மையாக்குகிறார், தெளிவாக்குகிறார். And through the work of Christ, he is drawing the people to be like Christ. கிறிஸ்து இயேசு செய்து நிறைவேற்றின அந்த கிரியையின் மூலமாக ஜனங்களை தேவனிடம் பரிசுத்த ஆவியானவர் இழுக்கிறார். So God is revealing his mystery, particularly in this epistle Ephesians. ஆகையால் தேவன் குறிப்பாக இந்த எபேசியருக்கு எழுதின இந்த நிருபத்திலே அவரை குறித்ததான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். In fact, it's a twin epistle. Ephesians and Colossians, they were simultaneously written. So you will find lot of similarities between Ephesians and Colossians. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதாவது இந்த ரெண்டு நிருபங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததா இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், இவைகள் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் எழுதப்பட்டு அவைகளுடைய சத்தியங்களும் இணைந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். When you read Ephesians, that's where God is unfolding totally what his purpose concerning you and me as a church of Jesus Christ. ஆகையால் அங்கே தேவன் அதாவது உங்களையும் என்னையும் குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், கிறிஸ்து இயேசுவின் சரீரமாகிய சபையை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் இந்த நிருபங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறார். According to the eternal purpose which he purposed in Christ Jesus our Lord, says God's word here, Ephesians. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். அது என்னவென்றால் தேவன் அதாவது தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தீர்மானித்த நித்திய தீர்மானத்தின்படி your salvation in Jesus Christ is not confined to this earth only. அதாவது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதான உங்களுடைய ரட்சிப்பானது இந்த பூமிக்குரியது மாத்திரமல்ல. Hallelujah. Praise God. I know you are saved. Your salvation is not confined to this earth only. உங்களுடைய ரட்சிப்பானது இந்த பூமிக்குரியது மாத்திரமல்ல. Hallelujah. Thank you, Lord. நன்றி இயேசுவே. The presence of God. Tell him thanks. அவருடைய ஆலயத்திலே அவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
He has planned you for eternity. அதாவது உங்களை நித்தியத்துக்காக அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். A true believer, the New Testament believer, should be always focusing on eternity, what is going to be. ஒரு உண்மையான புதிய ஏற்பாடு விசுவாசியானவன் அவன் என்னவா இருக்க போகிறான், நித்தியத்திலே என்னவா இருக்க போகிறான் என்பதன் மேலே கவனம் செலுத்த வேண்டும். Once we accept Jesus as our Lord and Savior, then starts our spiritual journey, a life of transformation, changing from glory to glory. That's the work of God in us. ஒரு முறை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இந்த பூமியிலே நாம் ஆரம்பித்து விட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் நாம் அதிலே தொடரும் பொழுது நமக்குள்ளாய் ஒரு மறுரூபமாக்கப்படுதல் அல்லது சுபாவ மாற்றமானது அனுதினமும் நடக்க வேண்டும். That's what the Holy Spirit will do in a true believer based on God's word. இதைதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு உண்மையான விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தேவ வார்த்தையின் அடிப்படையிலே செய்வார். So that we become in the inner man more and more transformed like Jesus Christ. அது நிமித்தமாக உள்ளான மனுஷனிலே நாம் இன்னும் இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக அனுதினம் மறுரூபமாக்கப்பட்டு மாறுவோம். So that when he comes, we shall be like him. அது நிமித்தமாக அவர் வரும் பொழுது நாம் அவரை போலாவோம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. It's just not the outward appearance. அதாவது வெளி தோற்றமாய் மாத்திரமல்ல, the inward beauty and the nature of Jesus Christ in us. அதாவது உள்ளான மனுஷனுக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழகும் அவருடைய சாயலும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So in the Ephesians, you can just divide into two groups. First group, first 3 chapters. எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் 3ஆக பிரிக்கலாம். முதலாவது முதல் 3 அதிகாரங்களே ஒரு பாகமாக, where the Holy Spirit is unfolding God's purpose in Christ. அதாவது முதலாவது அதிகாரத்தில் the purpose of God in Jesus Christ. முதலாவது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரை இந்த 3 அதிகாரங்களிலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாய் வைத்திருக்கிற நோக்கங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். You see, and then that's why he finally concludes the 3rd chapter by says, unto him be glory in the church. இது நிமித்தமாக தான் 3வது அதிகாரத்தை முடிக்கும் போது சபையிலே அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி முடிக்கிறார். The church is for the eternal glory of God, through which he will display his manifold wisdom. அதாவது சபையின் மூலமாய் தான் தேவன் நித்தியமாக அவருடைய அளவில்லாத ஞானத்தை வெளிப்படுத்துவார். His power, அவருடைய வல்லமை, his wisdom, அவருடைய ஞானம், his holiness, அவருடைய பரிசுத்தம், his righteousness, அவருடைய நீதி, all in and through the people who are created out of the dust. இது எல்லாமே பூமி தூசிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் மூலமாய் தான் தேவன் வெளிப்படுத்த போகிறார். God said we will be the masterpiece of creation of God, through whom God will show to all the angelic beings who he is and what he is through us. அவருடைய சகல சிருஷ்டிகளிலேயும் சிறந்த சிருஷ்டியாய் நாம் காணப்பட்டு நம் மூலமாக அவர் தேவதூதர்களுக்கு நாம் யார் என்பதை வெளிப்படுத்துவார். அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார். So we need to understand our salvation properly. அது நிமித்தமாக நாம் நம்முடைய ரட்சிப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Not for this earthly material temporal blessings alone. நாம் ரட்சிக்கப்பட்டது வெறும் இந்த பூமிக்குரிய தற்காலிகமான ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. That is why starting this epistle itself he says, blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in the heavenly places in Christ. ஆதலால் தான் அவர் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். And reading that, lest you say, how is it possible in me, I am so weak. அது எப்படி முடியும், நான் இவ்வளவு பலவீனமான நபராச்சே என்று நாம் நினைக்கலாம். He says, now he is able to do exceeding abundantly. It's all of God, not of yourself. He just needs you to understand and your cooperation of yieldedness. அதாவது இது அவர் சொல்லுகிறார், பதில் சொல்கிறார், இதெல்லாம் உங்களால் அல்ல, இது எல்லாமே அவரால் மாத்திரமே ஆயிற்று, அவரால் மாத்திரமே ஆகும். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவரோடு நீ ஒத்துழைக்க வேண்டும். Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or even think, according to the power that works in us, unto him be glory in the church by Christ Jesus, world without end. Hallelujah. அதாவது நாம் நினைப்பதற்கும் நாம் எண்ணுவதற்கும் மேலாக செய்ய வல்லவராய் இருக்கிற கர்த்தருக்கே என்றென்றைக்கும் சதா காலமும் முடிவில்லாமல் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உண்டாவதாக. So the first 3 chapters is unfolding God's purpose as to how God is doing that, preparing you for
you to shine in eternity for His glory. ஆகையால் இந்த முதல் 3 அதிகாரங்களிலே தேவன் எப்படி நித்தியத்தை எல்லாம் நீங்கள் நித்தியத்திலே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பிரகாசிக்க போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். This is a mystery. இது ஒரு ரகசியம். This is a secret. Holy Spirit is revealing that. இது ஒரு ரகசியம். அதை வெளிப்படுத்துபவர் பரிசுத்த ஆவியானவர். Chapter 4, 5 says, 4, 5, 6 அதிகாரங்களிலே our responsibility. அங்கே அவர் நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை காண்பிக்கிறார். Outworking of God's purpose in our lives according to His call. அவருடைய அழைப்பின்படி தேவனுடைய நோக்கங்கள் எப்படியெல்லாம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்பதை அவர் 4, 5, 6 அதிகாரங்களிலே வெளிப்படுத்துகிறார். The 16 verses. ஆகையால் 16 verses. ஆகையால் இந்த 16 வசனங்கள், there are 4 divisions I have made. இந்த 16 வசனங்களிலே 4 பாகுபாடுகள் நான்காக பிரிந்திருக்கின்றன. Last week I preached about the first 3 verses. சென்ற வாரத்திலே முதல் 3 வசனங்களை நான் பிரசங்கித்தேன். 7 steps for a vocation. நம்முடைய அழைப்பிற்கு இருக்கிறதான 7 படிகள். நம்முடைய அழைப்புக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டிய 7 படிகள். And then 7 sides for our inspiration. அதன் பிறகு நாம் கிரகித்துக் கொள்வதற்காக 7 பார்வைகள், 7 காட்சிகள். You know, something we see inspires us always. அதாவது நாம் ஏதாவது ஒன்றை பார்த்தால் சில வேளைகளிலே அதனாலே நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம், உந்தி தள்ளப்படுகிறோம். Given us eyesight. நம்ம தேவன் நமக்கு பார்வை தந்திருக்கிறார். This is what Paul prayed. Lord, give the believers, Ephesian believers, spiritual eyesight. இதைதான் பவுல் ஜெபித்தார். தேவனே, இந்த எபேசிய விசுவாசிகளுக்கு நீர் புரிந்து கொள்ளும்படியான ஆவிக்குரிய மனக்கண்களை தாரும். There are 2 prayers of Paul recorded here in the first 3 chapters. முதல் 3 அதிகாரங்களிலே பவுல் 2 ஜெபங்களை ஜெபிக்கிறார். அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Chapter 1 he is praying that the eyes of your understanding being enlightened, that you may know. முதலாம் அதிகாரத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசமடைய என்று சொல்கிறார். So the spiritual understanding, eyes of your understanding being enlightened. ஆகையால் உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும்படி, ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல். As our natural eye is important to see the natural world, the insight into the truth of God's word, spiritual understanding, illumination is necessary for our understanding and application of God's word. அதாவது தேவன் ஆவிக்குரிய மண்டலத்திலே நமக்காக என்ன செய்திருக்கிறார், செய்ய விரும்புகிறார் என்பதை ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலோடு நாம் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். When you see something you admire, you look at the beautiful flowers, beautiful scenery, beautiful, other things, and then you enjoy the nature. So also the spiritual beauty, the deep things of God are hidden here. Only your eyes of understanding are opened, then you will be able to appropriate it in your life. ஆகையால் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை இப்படி எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால்தான், ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டால்தான் தேவன் செய்கிற காரியங்களை நீங்கள் அதனுடைய ஆழத்தையும் உண்மையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் பாராட்ட முடியும். So he first talks about 7 steps for our vocation. ஆகையால் முதலாவதாக நமது அழைப்பிற்கு ஏற்ப நடக்க 7 படிகளை குறித்து பேசுகிறார். And then he speaks about the 7 sights that are necessary for our inspiration for spiritual life. அதன் பிறகு நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டியதான 7 காட்சிகளை குறித்து பேசுகிறார். Then he talks about 5 ministries for the stewards for administration. அதன் பிறகு அவர் நம்முடைய ஆவிக்குரிய பக்தி விருத்திக்காக இருக்கிறதான 5 ஊழியங்கள் அல்லது தேவனுடைய உக்கிரணக்காரர்கள். ஆகையால் இவைகள் எல்லாமே தேவன் கட்டிக்கொண்டிருக்கிற அந்த சபையை குறித்ததாக இருக்கிறது. Here sitting here is a part of the integral part of the universal church that Jesus is building. ஆகையால் இது எல்லாமே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உலகளாவிய அளவிலே கட்டிக்கொண்டிருக்கிறதான அந்த சபையை குறித்ததாக இருக்கிறது. Praise God. தேவனுக்கே ஸ்தோத்திரம். There are 7 stewards that he has given for the administration of the church. ஆகையால் சபை நிர்வகிக்கப்படும்படியாக அவர் 7 ஊழியங்களை தந்திருக்கிறார். 5 of them are mentioned here. இங்கே 5 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So he speaks about 7 signs of perfection through the administration of these ministries. அதன் பிறகு இந்த 7 ஊழியங்கள் மூலமாக
எப்படி பூரணமாக்கப்பட முடியும் அல்லது எப்படி பூரணமாக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அதனுடைய பூரணமாக்கப்பட்ட அடையாளங்கள் என்ன என்று Last week I dealt with the first point. சென்ற வாரத்திலே நான் முதலாவது குறிப்பிலே பிரசங்கித்தேன். Today I will deal with the second point. இந்த நாளிலே நான் இரண்டாவது குறிப்பிலிருந்து பிரசங்கிக்கிறேன். That's found in verse 4 over to 6. அந்த பாகமானது 4வது வசனத்திலிருந்து 6வது பாகம் பரிசுத்த வேதாகமம் இருக்கும் என்றால், whenever you come across some words in italics, slanted word, that means originally it was not there. அதாவது ஆங்கிலத்திலே ஏதாவது ஒரு இடத்துல நாம் வாசிக்கும் போது சில வார்த்தைகள் கோணலா எழுதப்பட்டால், சாய்ந்தது போல எழுதப்பட்டிருந்தால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆதி பாஷையிலே அல்லது மூல பாஷையிலே அந்த வார்த்தை இல்லை என்ற அர்த்தம். So particularly in the King James version, it begins by saying there is one body. அதாவது அங்கே குறிப்பாக புதிய ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஒரு சரீரம் இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. That word there is in italics. It was not there in the original. அதாவது அந்த மூல பாஷையில மூல தாளிலே அது இல்லை, அந்த வார்த்தை இருக்கிறது இருந்தது என்ற இதில் இருக்கிறது என்ற வார்த்தை இல்லை. If you have to get to the core point of what he's saying, you have to omit that particular italic word and try to read that. Then it will make sense. ஆகையால் நீங்கள் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதற்கான என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சரியாக துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். Like for example, 3rd and 4th verses I'll read now. ஒரு உதாரணத்துக்கு 3ஆம் 4வது வசனங்களை நான் endeavoring to keep the unity of the spirit in the bond of peace. One body, one spirit, even as you are called in one hope of your calling. எபேசியர் 4:3-4 சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. In other words, what I understand is what the Holy Spirit is writing to you and to me through Apostle Paul. அதாவது நான் மற்ற வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் என்ன எழுதுகிறார், என்ன சொல்கிறார் என்றால், endeavor, make an effort to keep the unity of the spirit. What is the unity of the spirit? It's described here as 7 things. நாம் எல்லோரும் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியின் ஒருமை என்றால் என்ன? It is not unity. அதாவது ஒருமையாய் இருப்பதில்லை. It is not uniformity. ஒற்றுமையும் இல்ல அல்லது ஒரே விதமா ஆடை அணிந்திருப்பது போலவும் இல்லை. Jesus prayed this prayer. இயேசு the Father. இயேசு பிதாவை பார்த்து ஜெபித்தார். John 17. யோவான் 17. And he said, those whom you have given me. அது யாரெல்லாம் எவரெல்லாம் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரோ, praying, that means for the church. அப்படின்னா சபையாரை குறித்து சொல்கிறார். And I pray for those who will believe through their word. அவர்களுடைய பிரசங்கம் மூலமா அல்லது அவர்களுடைய வார்த்தையின் மூலமா யாரெல்லாம் விசுவாசிக்க போகிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். I think it's verse 21. That they all may be one. That they all may be one. He is speaking about one church, one body. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரே ஒரு சபை, ஒரே ஒரு சரீரமாகிய சபையை குறித்து அவர் பேசுகிறார். From the day it started in Jerusalem with that 120 in the upper room on the day of Pentecost. அதாவது பெந்தேகோஸ்து நாளன்றைக்கு அந்த மேல் அறையில எப்படி இன்றைக்கு 120 பேரோடு சபை ஆரம்பித்ததோ, it will go on and on and on all over the world. அன்றிலிருந்து ஆரம்பித்து உலகம் முழுவதுமாய் அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போகும். Your understanding of the church may be limited. My understanding is limited. We can't see, but we can't know. But today, heaven is praising Jesus. Angels are saying that he has redeemed out of every kindred, out of every language, out of all kinds of people through his blood. அதாவது சபையை குறித்து நானும் நீங்களும் அவ்வளவாய் அந்த அளவுக்கு அதிகமாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்முடைய புரிந்து கொள்ளுதல் மிகவும் குறைவாக இருக்கலாம். ஆனால் தேவதூதர்கள் அதை புரிந்து கொண்டு சரியாய் விளங்கி கொண்டு, ஆண்டவரே நீர் சகல தேசங்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் உமக்கென்று ஒரு கூட்டத்து ஜனத்தை நீர் மீட்டு ரட்சித்திருக்கிறீர் என்று அவரை ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். I heard about missionaries who have gone to Mozambique. I don't know if you know, there is a country called Mozambique in Africa. ஆப்பிரிக்கா கண்டத்திலே மொசாம்பிக் என்று சொல்லி ஒரு தேசம் இருக்கிறது.
poverty, அதாவது பயங்கரமான தரித்திரம், no proper food, சரியான ஆகாரம் இல்லை, no proper clothing, சரியான ஆடைகள் இல்லை, no proper house. சரியான வீடுகள் இல்லை. They live in bushes. அதாவது அவர்கள் முள்செடியின் மத்தியிலே வாழ்வார். But on a Sunday, the Lord's Day, they come out in groups and then they say, Jesus, we are here for you. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அவர்கள் ஒரு குழுவாய் ஒரு கூட்டமாய் வந்து கூடி இயேசுவே உமக்காக வந்திருக்கிறோம் என்று People are deprived of what we call as blessings. When they are totally deprived, they are there giving glory to God by saying, Jesus, we are here as your people. அதாவது அவர்கள் நாம் எதெல்லாம் ஆசீர்வாதம் என்று அழைக்கிறோமோ அதிலே ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் தரித்திரர்களா இருக்கிற சூழ்நிலையின் மத்தியிலே ஒரு கூட்டமா வெளியே வந்து இயேசுவே உம்முடைய ஜனங்களாய் நம்மை Hallelujah! Out of every country there are people like that this morning praising the Lamb who shed his precious blood to redeem them. ஆகையால் ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் இப்படிப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் ஜாதியிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து கொண்டு அவரால் ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனங்களாய் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். For 2000 years. 2000 வருஷங்களாய் Jesus hasn't stopped saving souls. Hallelujah! ஆத்துமாக்களை ரட்சிப்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறுத்தவே இல்லை. Praise the Lord! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm talking about your Savior. உங்களுடைய இரட்சகரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. You are part of that. நீங்களும் அதிலே ஒரு அங்கத்தினரா? All the saved people say Hallelujah! Hallelujah என்று சொல்வோம். Hallelujah, Lord Jesus! Praise the Lord! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What a gathering it's going to be very soon. கூடிய சீக்கிரத்திலே எப்பேற்பட்ட ஒரு கூட்டமாய் அங்கே கூட போகிறோம். All that together in Christ Jesus. அதாவது எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒருவராய் நாம் அங்கே காணப்படுகிறோம். One body of God's people. நாம் தேவனுடைய ஜனங்களாகிய ஒரே சரீரம். Praise God. That's the unity of the Spirit. Here in these verses in 4 to 6 we find 7 things there. ஆகையால் 4ஆம் வசனத்தின் 6ஆம் வசனம் வரை 7 காரியங்களை பார்க்கிறோம். What should thrill us is the eternal Godhead we find there is connected to you and me. அங்கே நாம் காண்கிறது என்னவென்றால் நித்திய தெய்வத்துவம் என்று சொல்லி நாம் அழைக்கிற தெய்வத்துவமானது நித்தியமாய் உங்களோடும் என்னோடும் இணைக்கப்பட்டிருக்கிறது. You find one Spirit, one Holy Spirit, ஒரே ஆவி, one Lord, the one Lord Jesus Christ, ஒரே கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, and then one God who is over all, the Father. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. He is in you all. அவர் நம் எல்லோரிலே வாசமாயிருக்கிறார். Creations are connected to the eternal Godhead. Hallelujah. ஆகையால் நாம் நித்திய தெய்வத்துவத்துடன் நம்மில் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். The mystery of great mystery. எல்லா ரகசியங்களுக்கும் மேலான ரகசியம். Truly unto him be glory in the church. மெய்யாகவே அவருக்கே சபையில் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. Praise God, and let's by the Holy Spirit's grace let's dwell deep into that. ஆகையால் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையோடு இன்னும் ஆழமாய் பார்ப்போம். So one body, ஒரு சரீரம், one spirit, ஒரு ஆவி. Even as you are called in one hope of your calling. One hope. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே நம்பிக்கை தான். All the people, எல்லா ஜனங்களும், what the early church as it began on the day of Pentecost, what hope with which they laid down their life is the same hope that should be in you and me. அதாவது அந்த பெந்தெகோஸ்து நாளிலே எந்த நம்பிக்கையோடு அவர்கள் சபையிலே அவர்கள் விசுவாசத்தை ஆரம்பித்தார்களோ அந்த நாளிலே உண்டான நம்பிக்கை தான் இன்றைக்கு உங்களிலேயும் என்னிலேயும் கூட இருக்க வேண்டும். Why is the word of God calling it one body? ஏன் தேவனுடைய வார்த்தையானது ஒரே சரீரம் என்று சொல்கிறது? Why it's spoken of as body? ஏன் சரீரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? Because Jesus is the head and we are the body. He is in the invisible realm and the body or the head is made known to the world through the visible part, the body of Christ. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவரே தலைவராய் இருக்கிறார். ஆகையால் அவருடைய ரூபம், அவருடைய வெளிப்படையான ரூபம் அல்லது அவரை வெளிப்படுத்தும் வெளிப்படையான ரூபமாய் சபையாகிய நாம் அவருடைய சரீரமாய் பூமியிலே
உலகத்தார் காணும்படியாக இருக்கிறோம். Jesus came to this earth, he lived on this earth, he preached, he died and rose again, he went up and then he is not come back again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் மேல் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்து அவர் அதன் பிறகு மரித்து அடக்கமடப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு பரமேறி விட்டார். பூமியிலே இப்பொழுது சரீர பிரகாரமா இல்லை. He is a living person. அவர் ஜீவனுள்ள ஒரு நபர். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். But when you say he is your Lord, he is your master and all that, the world cannot see, and we are the part of his body through whom he manifests himself. அவர் ஆண்டவர், அவர் என்ன ஆண்டவர் என்றெல்லாம் நாம் சொல்லும் பொழுது அவரே அவர்களால் உலகத்தாரால் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நம் மூலமாய் அவர் இருக்கிறார் என்பது வெளிப்படுகிறது. So organically we are connected to him. ஆகையால் நாம் ஜீவனோடு அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். In other words, it's one life that is flowing from the head to the members of the body. மற்றொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் தலையிலிருந்து சரீரத்தின் மற்ற எல்லா அவயங்களுக்கும் ஒரே தலையிலிருந்து ஒரே ஜீவன் வழிந்து ஓடுகிறது. And who is there who is bringing that life? It's one body, one spirit. The Holy Spirit is the life. அந்த ஜீவனை எல்லோருக்கும் கொண்டு வருபவர் யார் என்று கேட்டால் ஒரே சரீரத்துக்கு ஒரே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிறார். That's why we are born of the Spirit. Hallelujah. ஆதலால் தான் நாம் ஆவியினால் பிறந்தோம், ஜெனிக்கப்பட்டோம். Nicodemus, all your teaching, all your sanitary position and all that is of no use. Unless you are born again, except you are born again, you can't see, you can't enter into the kingdom of heaven. இயேசு நிக்கோதேமுவை பார்த்து திட்டவட்டமாய் சொன்னது என்னவென்றால், நிக்கோதேமுவே, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காணக்கூட முடியாது என்று சொன்னார். So like the child is born into this world to enjoy this world, so also the spiritual rebirth to enter into the things of God. எப்படி ஒரு குழந்தையானது உலகத்துக்குள்ளாக சரீர பிரகாரமாய் அது பிறக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய விதத்திலே நாம் திரும்ப மறுபடியும் பிறக்க வேண்டும். So the Spirit of God is the life giver that gives the same life that is there in the head. The Lord Jesus Christ, he brings that same organic life into our body. ஆகையால் தேவ பரிசுத்த ஆவியானவரே எல்லோருக்கும், அது கிறிஸ்துவின் சரீரத்தார் எல்லோருக்கும் அந்த ஜீவனை உண்டு பண்ணுபவராக இருக்கிறார். What is the Holy Spirit doing now? ஆகையால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Good for you, I go away. If I don't go away, the Comforter will not come to you. இயேசு சொன்னார், நான் செல்லுவது உங்களுக்கு நல்லது, நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடம் வரமாட்டார். When he is come, ஆனால் அவர் வரும்பொழுது, தேற்றரவாளன் வரும்பொழுது, very specifically, அவர் குறிப்பாய் ஒன்றை சொன்னார். Towards Christ, he will exalt the person of Christ. கிறிஸ்துவை பொறுத்தளவில் அவர் கிறிஸ்துவின் ஆழ்தத்துவத்தை உயர்த்துவார். That's the mark one of the Holy Spirit in a believer's life. அதுதான் ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கான முதலாவது அடையாளம். The glory of Jesus as the Savior, as the Lord, in magnifying him. இயேசுவை ஆண்டவராகவும் இயேசுவை ரட்சகராகவும் உயர்த்துவார். He won't speak about himself. அவர் தன்னை குறித்து பேச மாட்டார். And that's the reason we need to pray in the name of Jesus or unto God the Father. ஆகையால் தான் நாம் ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் அல்லது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். It's not, we are not just worship, we are worshiping in the Spirit, but we are not worshiping to the Spirit. We are worshiping Jesus, we are worshiping God. நாம் ஆவியிலே ஜெபித்தாலும் ஆவியை நாம் ஆவியிடம் ஜெபிக்கவில்லை, நாம் இயேசுவினிடம் தேவனிடம் ஜெபிக்கிறோம். Even though it's one God, the Father, Son, Holy Spirit, Trinity, அதாவது ஒரே தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று இருந்தாலும், திருத்துவம் என்று இருந்தாலும், each one is a distinctive person to be distinguished, not to be divided. ஒவ்வொருவரும் அதாவது ஒரு தனிப்பட்ட நபராக, பிரிக்கப்பட முடியாத ஒரு நபராக தனித்து விளங்குகிறார்கள். So exaltation in the Godhead is the Lord Jesus Christ. ஆகையால் தெய்வத்துவத்திலே உயர்த்தப்பட வேண்டியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. So unto him be glory in the church because Jesus Christ is Lord. அவருக்கே அவரே ஆண்டவராய் இருக்கிறதுனாலே சபையிலே அவருக்கு மகிமை உண்டாகும். You need to read John 14, 15, 16 if you want to know clearly about the person and the work of the Holy Spirit. யோவான் 14, 15, 16 நீங்கள் தெளிவாய் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். Jesus speaks all about the Holy Spirit there. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே முழுவதுமாய் பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். And so when he is come, he will not speak about himself, but he will magnify me. He will exalt my name. அவர் வரும்போது அவர் தன்னை குறித்து பெருமை பாராட்டாமல், தன்னை குறித்து சொல்லாமல் அவர் என்னை உயர்த்துவார் என்று இயேசு சொன்னார். And no man can say that Jesus Christ is
is Lord except by the Holy Spirit. Holy Spirit's inspiration of the Lordship of Jesus Christ. பரிசுத்த ஆவியானவராலே அல்லாமல் ஒருவனும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய முடியாது என்று தேவவார்த்தை சொல்கிறது. I remember one day years ago, long ago, one convention was there. Pastor Benjamin Selvaratnam was preaching. அதாவது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே போதகர் பெஞ்சமின் செல்வரத்னம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். At the end of the meeting, one young man came forward for altar call. அதாவது கூட்டம் முடியும் பொழுது ஒரு வாலிபன் அவருக்கு ஜெபம் வேண்டும் என்று கேட்டு முன்னாடி வந்தார். Selvaratnam said, he has come forward, you speak to him. அதாவது போதகர் செல்வரத்னம் And he told me, போதகர் செல்வரத்னம் என்னை பார்த்து என்னிடம் அவர் ஜெபத்துக்காக வந்திருக்கிறார், அவருக்காக நீ ஜெபம் பண்ணு என்று என்னிடம் சொன்னார். இந்த இடத்துல it's evergreen in my memory because I witnessed something very real. அதாவது நான் உண்மையான ஒரு காரியத்தை நான் என் கண்கள் முன்பதாக பிரத்யேகமா பார்த்ததுனாலே இன்றும் அது ஞாபகமா இருக்கிறது. Pastor thought, the young man had accepted Jesus. அப்போதகர் நினைத்தார் அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்றெல்லாம் நினைத்தார். So I asked him about the Lordship of Jesus Christ. நான் அவரை பார்த்து இயேசு ஆண்டவராய் இருக்கிறதை குறித்து ஒரு கேள்வி கேட்டேன். The words wouldn't come out of him. அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வரவே இல்லை. No demon will ever say Jesus Christ is God. That's an acid test. எந்த பிசாசும் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லவே சொல்லாது. அதுவே that's why Paul writing to Corinthians, he is teaching them that no man speaking by the Spirit of God called Jesus accursed, and no man can say that Jesus Christ is Lord but by the Holy Spirit. It's the Holy Spirit who inspires you to acknowledge Jesus is Lord. பரிசுத்த ஆவியானவரே அல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் உணர்த்துதலும் இல்லாமல் ஒருவனும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய மாட்டான் என்று கொரிந்தியர்களின் நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார். The church that has Jesus Christ proclaimed as the Lord is the true church of Jesus Christ. இயேசு ஆண்டவராய் இருக்கிறார், இயேசு கர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கிக்கிற சபையே உண்மையான சபையாய் இருக்கிறது. And every person who acknowledges Jesus Christ as his Lord is a true believer in Jesus Christ. எந்த நபர் இயேசுவே என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்கிறானோ அவன் உண்மையான விசுவாசி. The Lordship of Jesus Christ is the theocracy of the New Testament worship. புதிய ஏற்பாடு ஆராதனையினுடைய வேதவியலே என்ன என்று கேட்டால் இயேசு ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை தேவனுக்கு ஸ்தோத்திரம். One body the Holy Spirit is preparing. ஆகையால் ஒரே சரீரத்தை பரிசுத்த ஆவி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And all over the world moving simultaneously. ஒரே நேரத்திலே அகில உலகிலேயும் அவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். And one body, one spirit, one Holy Spirit moving all over the world. அது மட்டுமல்லாமல் ஒரே சரீரம் முழு உலகம் முழுவதுமாக ஒரே ஆவியானவர். At the time comes, and then when the bell rings and then the trumpet sound is heard and Jesus comes, this body dead in Christ as well as the living in Christ, the rapture will take place. And that is the real church that Jesus talked about. I will build my church and the gates of hell shall not prevail against it. நேரம் வரும்பொழுது, வேலை வரும்பொழுது, இந்த நாள் வரும்போது, எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது சரீரத்தோடு உயிரோடு எழும்பி பிறகு உயிரோடு இருக்க நாமும் அவர்களை எதிர்கொண்டு அவர்களோடு சேர்ந்து உயிரோடு எழும்புவோம். Dear brothers and sisters, acknowledge Jesus as Lord with your mouth. If thou shalt confess with your mouth Jesus as Lord and believe in your heart that God hath raised him from the dead, he shall be saved. அதாவது தேவ பிள்ளையாக கர்த்தருடைய பிள்ளையாக இயேசு உன்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை உன்னுடைய வாயினாலே நீ அறிக்கை செய். ஒருவன் இயேசுவை ஆண்டவராய் இருக்கிறார் என்று முழு மனதோடு அறிக்கை செய்வான் என்றால் அவன் ரட்சிக்கப்படுவான். Jesus is my Lord. Hallelujah. என்னுடைய ஆண்டவர். Jesus Christ is my Lord. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டவர். Hallelujah. Hallelujah. Anywhere, anytime, any circumstance, எங்கேயும் எந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பத்திலேயும் his lordship is not transferable. அவர் ஆண்டவராய் அவருடைய ஆள் தத்துவமானது வேறு unalterable. அவருடைய அதாவது ராஜரீகம் மாற்றப்பட முடியாது. Unchallengeable. யாரும் அதுக்கு சவாலாய் வர முடியாது. Hallelujah. Hallelujah. அவர் ஆண்டவர். So that's the work of the Holy Spirit. ஆகையால் இதுவே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. You need to read these epistles to understand the mystery of the church. ஆகையால் இந்த நிருபங்களை எல்லாம் சபையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள நாம் எல்லோருமே வாசிக்க வேண்டும். That's what just said Jesus when he's come. He has got a ministry in the world. He will convict the world of sin. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே ஒரு ஊழியம் உண்டு. அவர் வரும்பொழுது உலகத்தை பாவத்தை குறித்து உணர்த்துவார். Unless a person is born again, unless the person is convicted of his sin,
and repents and asks the Lord for forgiveness, he is not saved. ஒரு நபர் அவனுடைய பாவத்தை குறித்து உணர்வு அடைந்து நான் பாவி என்று உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கை செய்து அவன் கர்த்தரிடத்திலே மனதிருத்தோடு வராவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. Jesus is not offered in a plate like that. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு தட்டிலே கொடுப்பது போல கொடுக்க முடியாது. For you to accept. நீங்க வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வது போல சொல்ல முடியாது. Repentance towards God. தேவனுக்கு நேராய் நாம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து விசுவாசம் இருக்க வேண்டும். Living eternal spirit will do in the heart of a sinner. இதைதான் ஜீவனுள்ள நித்திய ஆவியானவர் ஒரு பாவியினுடைய இதயத்துக்குள்ளாக செய்வார். No unsaved person, ரட்சிக்கப்படாத எந்த நபரும் is not there. No unsaved person will ever be there in the church of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே ரட்சிக்கப்படாத எந்த நபரும் இருக்க முடியாது. Washed in the blood of the Lamb. கர்த்தராகிய இயேசு ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு they are born of the Spirit. ஆவியினாலே ஜனிப்பிக்கப்பட்டு they are the body of Christ. அவர்கள் தான் கிறிஸ்துவின் சரீரத்தை சேர்ந்தவர்கள். Holy Spirit is bringing us to sinners, through the conviction of and acceptance of Jesus Christ and to be accepted by Jesus Christ, and bringing them one integral body. பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட பாவிகளை அப்பேற்பட்ட பாவிகளை எல்லாம் கழுவி இயேசுவை குறித்து உணர்த்தி அவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துகிறார். எல்லோரையும் ஒன்றாக ஒரே சரீரமா இணைக்கிறார். It's only one body. ஒரே ஒரு சரீரம் தான். Only one body. ஒரே ஒரு சரீரம் தான். Why it is spoken of like that, one body? ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? Take for example your own body. உங்களுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Can you tell me? Don't Google now. Can you tell me how many cells are there in your body? உங்களுடைய சரீரத்திலே எத்தனை அணுக்கள் இருக்கின்றன? கூகுள்ல பார்க்க கொடுங்க. Pardon? Trillions. 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 That's easy to say, trillions. அது எத்தனையோ ஆயிரம் கோடி லட்சத்து கோடிகள் அணுக்கள் இருக்கின்றன. Just imagine 30 lakh crores. 30 lakh crores, not 1 crore, 2 crores, 30 lakh crores in my body, in your body, cells. Each cell is a living cell. அதாவது உங்களுடைய சரீரத்திலேயும் சரி என்னுடைய சரீரத்திலேயும் சரி கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அணுவும் ஒரு ஜீவனுள்ள தனிச்சையாக இணைக்கிற இதை இயங்குகிற ஒரு அணு. 1 கோடி 2 கோடின்னு சொல்றது போல 30 லட்சத்துக்கும் மேலான கோடி செல்கள் நம்முடைய சரீரத்தில். So also one church, one body, so many people saved from different countries, different circumstances, from all over the world. That is the body, one body. Hallelujah. அதே போலதான் அகில உலகில் இருந்தும் எத்தனையோ தேசங்களில் இருந்தும் எத்தனையோ ஜாதிகளில் இருந்தும் வெவ்வேறு ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து ஒரே ஜனமாய் அவருடைய சரீரத்துக்குள்ளாய் இணைக்கப்படுகிறார்கள். எப்பேற்பட்ட மகத்துவமான வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். Not by might, not by power, but by my spirit. Yes, sir. அவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும். Whether we recognize or not, that's what the Holy Spirit is doing. நாம் அதை நாம் உணர்கிறோமோ உணரவில்லையோ பரிசுத்த ஆவியானவர் அதை தான் செய்கிறார். Convicting men and women of sin. மனுஷிகளையும் பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். Convincing them of the righteousness available in Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அளிக்கப்படுகிறதான அந்த நீதியை குறித்து நமக்கு அவர் உறுதிப்படுத்துகிறார். Constraining them to salvation. அது மட்டுமில்லாமல் அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய் வழி நடத்துகிறார். That's the work of the Holy Spirit. One body is forming. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருக்கிறது. ஒரே சரீரத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். The Holy Spirit has inspired Father Paul to write in a beautiful manner the triune God working in people like you and me. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் பவுலை ஏவி உங்களையும் என்னையும் போன்ற ஜனங்களிடம் இந்த செய்தியை அறிவிக்கும்படியாக செய்கிறார். The one body, one spirit, even as you are called. You are called. I am called. Hallelujah. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே ஆவி. Even as I am called in one body. Hallelujah. நான் அழைக்கப்பட்டது போல. Right. You need to make it so very personal.
அதை தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். There's one body, one spirit, even as I am called in. One hope, only one hope of my calling. ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே ஒரு நம்பிக்கை தான் What is இருக்கிறது. your hope this morning? You examine your heart. உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக நீங்களே இந்த காலை வேளையிலே உங்களுடைய நம்பிக்கை என்னதான் என்று சொல்லி நீங்கள் யோசித்து Are you hoping to be saved? இனிமேல் ரட்சிக்கப்படுவேன் என்று நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறீர்களா? That means you are not saved yet. அப்படி என்றால் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றுதானே அர்த்தம். We are not hoping to be saved. இனிமேல் ரட்சிக்கப்பட நாம் We are saved, hallelujah, by faith, and then we have a hope in Christ. நாம் ஏற்கனவே விசுவாசத்தின் மூலமா ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டதினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. You know, faith is something present tense. ஆகையால் விசுவாசம் என்பது ஒரு நிகழ்காலம். But hope is something futuristic. ஆனால் நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது வரப்போகிறது எதிர்காலத்தை சம்பந்தப்பட்டது. Take one long thread. ஒரு நீண்ட ஒரு கயிறை எடுத்துக்கொண்டால் The one end, what you have in your hand, is a faith. அதாவது ஒரு பக்கத்திலே உங்களை கையிலே நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறது தான் The விசுவாசம். end of the rope is hope. ஆனால் அந்த கயிறின் முடிவிலே இருக்கிறது தான் நம்பிக்கை. Hallelujah. Hallelujah. So I believe on the Lord Jesus Christ. I am by faith, and I am saved by faith. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தின் மூலமா ரட்சிக்கப்பட்டேன். And it's not the end. He is coming again. ஆனால் அதோடு hope முடிந்து விடுவதில்லை. அவர் திரும்பவும் வரப்போகிறார் என்பதுதான் என்னுடைய The நம்பிக்கை. church is God of glory as one hope. ஆகையால் சபைக்கு என்று சொல்லி ஒரே மகிமையுள்ள நம்பிக்கை உண்டு. Not that one day I am going to relax in heaven. ஏதோ ஒரு நாளிலே நான் பரலோகத்துக்கு போய் அங்கே இளைப்பாறுவேன் And இல்லை. there is a sea. I will, have a sun bath there. அங்கே ஒரு கடல் இருக்கும். அங்கே போய் சூரிய வெளிச்சத்திலே நான் குளிப்பேன். அப்படி எல்லாம் அல்ல. No. அப்படி அல்ல. Come to the word of God. ஆகையால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? You all like Genesis 1, isn't it? Genesis 1, you all like. உங்கள் எல்லோருக்குமே ஆதியாகமம் 1 மிகவும் பிடித்த அதிகாரம். You should love Revelation 21, 22 also. அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் உங்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 உங்களுக்கு பிடிக்க வேண்டும். Who made a beginning is also going to end. அதாவது ஒரு காரியத்தை ஆரம்பித்த தேவனானவர் அந்த காரியத்துக்கு ஒரு முடிவையும் கொண்டு வர போகிறார். That is the hope of our calling. அதுவே நம்முடைய அழைப்பின் நம்பிக்கையா இருக்கிறது. No. Like you enter into the relationship, you squeeze in. No. There's a right royal throne available for you and for me. Hallelujah. அதாவது ஒரு வரிசையில நிற்கும் போது எப்படியாவது அந்த வரிசையில போய் நுழைந்து விடலாம் சொல்லி சந்தில பூர்வது போல பரலோகத்துக்குள்ள நாம் பூர போவதில்லை. கிருபையினாலே அங்கே நுழைய போகிறோம். His servants shall serve him. அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவிப்பார்கள். They are called to serve God, not the angels serve God in New Jerusalem. நானும் நீங்களும் தேவ தூதர்கள் அல்ல, நானும் நீங்களும் தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் புதிய எருசலேமிலே. Who are these servants? இந்த ஊழியக்காரர்கள் யார்? They are the children of God. தேவனுடைய பிள்ளைகள். Have you ever thought, why should God call us as children? தேவன் ஏன் நம்ம பிள்ளைகள் என்று அழைக்க வேண்டும்? Serve him in eternity. அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம அழைத்து விட்டு ஏன் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்? அதுக்கு என்ன அர்த்தம்? If you imagine I have 10 crores. அதாவது என்னிடம் 10 கோடி ரூபாய் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். லட்சம் கூட கிடையாது. But imagine a rich man. ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான் என்று எண்ணி பாருங்கள். With all his possessions. அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் தனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வான்? He will only give to. There are so many people. The only person whom he could trust is his own son. அதாவது எத்தனையோ பேர் இருக்கும்போது அவன் நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் என்று கேட்டால் அவனுடைய மகன் மாத்திரம் தான். Because we are the sons of the living God. ஏனென்றால் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிறோம். Entire eternity to come for us to rule and reign with him. வரப்போகிறதான முழுமையான நித்தியத்தை நாம் அவரோடு கூட அரசாளும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். Hallelujah. So that we will be the executors of God's will in the entire universe of God. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதை அதை அமலுக்கு கொண்டு வருகிறவர்களாய் சராசரத்திலே அவருடைய சித்தத்தை அமலுக்கு கொண்டு வருகிறாய் நாம் இருக்கும்படியாக அவர்கள் சதா காலம் என்று அரசாளுவார்கள். இதோ தேவ ராஜ்யத்திலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய்
அண்ட சராசரத்தின் மேலேயும் நாம் அரசாளுவோம். That's not a theory. That is not some fanciful idea. That's not something I'm speaking out of my mind. Here is the truth of God. The Bible is speaking. இதெல்லாம் ஏதோ எழுத்தின்படியாக மாத்திரம் இருக்கிற ஏதோ சொல்லப்பட்டு என்னுடைய கற்பனையின்படி சொன்ன ஒரு காரியம் அல்ல. இது தேவ வார்த்தையில சொல்லப்பட்டதான சத்தியமா இருக்கிறது. Read Revelation 20, 21, 22. The last 3 chapters that digest what God is saying. வெளிப்படுத்தின விசேஷம் 20, 21, 22 இந்த 3 அதிகாரங்களை வாசித்து தேவன் சொல்லுகிறதை கிரகித்துக் கொள்ளுங்கள். That's our destiny. இதுவே நம்முடைய இலக்கு. One hope for the church, for the one body. That's the only hope to which God is calling you. ஒரே சரீரமாகிய சபைக்கு இருக்கிறதான ஒரே ஒரு நம்பிக்கை இதுதான். அதற்கென்று தான் தேவன் உங்களை அழைக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. What a hope it is. எப்பேற்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது. We are not hoping to be saved, but we have a wonderful hope. Praise God. ரட்சிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடவர்கள் அல்ல, ஆனால் நமக்கு ரட்சிக்கப்பட்டதுனாலே ஒரு அற்புதமான நம்பிக்கை இருக்கு. One body, one spirit, one hope of your calling. ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே ஒரு நம்பிக்கை. One Lord, one faith, one baptism. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். Who is that one Lord? அந்த ஒரே கர்த்தர் யார்? The Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே. God has raised him from the dead. அவரை தேவன் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். Set him at his own right hand. அவருடைய சொந்த வலது பரிசத்தில் வீற்றிருக்கும்படி செய்திருக்கிறார். That the name of Jesus, every knee in heaven and in earth, under the earth should bow, and every tongue will confess Jesus Christ is Lord, to the glory of God the Father. வானத்தோர், பூதலத்தோர், பூமி கீழே இருக்கிறவர்கள் எல்லாருமே இயேசுவே ஆண்டவர் என்று முழங்காலிட்டு அறிக்கை செய்யும்படியாக தேவன் இயேசுவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்திருக்கிறார். Acknowledging Jesus as your Lord is not only by the inspiration of the Holy Spirit. இயேசுவே ஆண்டவர் என்று பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே நீங்கள் சொல்லுவது மட்டுமல்ல, when you acknowledge Jesus as your Lord, God the Father is glorified. நீங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அங்கீகரிக்கும் போது பிதாவாகிய தேவன் மகிமை பெறுகிறார். Hallelujah. You want to glorify God? நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்களா? இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here we read that the spirit is connected to the body. ஆகையால் ஆவியானவர் body towards that hope. ஆகையால் ஆவியானவர் சரீரத்தோடு இணைந்திருக்கிறார். அந்த சரீரத்தை அவர் அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக அதுக்கு நேராக வழிநடத்துகிறார். The body is brought under the one lordship of Lord Jesus Christ. அந்த சரீரமானது ஒரே கர்த்தரினுடைய ஆழ்தத்துவத்துக்குள்ளாய் கொண்டு வரப்படுகிறது. Jehovah of the Old Testament, the Jesus of the New Testament. பழைய ஏற்பாட்டிலே யெகோவாவாய் இருக்கிற தேவனானவர் தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவாய் இருக்கிறார். Praise God. It is curious. It's the same word in Greek. அதாவது கிரேக்க பதத்தில் கிரேக்க பாஷையிலே அதே வார்த்தை கியூரியோஸ். One Lord. ஒரே தேவன். Every knee shall bow to him, every tongue will confess to him. அவருக்கே எல்லா முழங்காலும் முழங்கும், ஒவ்வொரு நாவும் அவருக்கே அறிக்கை செய்யும். It's that one faith. It's only one faith in the Lord Jesus Christ. ஒரே விசுவாசம், அந்த ஒரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற ஒரே ஒரு விசுவாசம். The church has got only one faith. சபைக்கு என்ற ஒரே ஒரு விசுவாசம் தான் இருக்கிறது. That is what I am preaching now. அதுதான் காலையில பிரசங்கம் பண்ணுகிறேன். It's a tragedy for the church to lose the vision of what the church is. ஆகையால் சபை என்னவா இருக்கிறது என்ற தரிசனத்தை சபை மறந்து விட்டால் அல்லது இழந்து விட்டால் அது பெரிய விசனத்துக்குரிய ஒரு காரியமா இருக்கும். That is why some churches identify themselves as full gospel church. இது நிமித்தமாய் தான் ஒரு சில சபைகள் தங்களையே முழு சுவிசேஷ சபை என்று அழைத்துக் கொள்கின்றன. Full gospel, they indirectly mean that some people have made the gospel half gospel, some have made it quarter gospel. அப்படி முழு சுவிசேஷம் என்று சொல்வதனாலே ஒரு சிலர் பாதி சுவிசேஷம் சொல்கிறார்கள், ஒரு சிலர் கால் சுவிசேஷம் சொல்கிறார்கள் என்ற அர்த்தத்திலே அர்த்தம் உண்டாகிறது. The word of God says only one faith. ஆனால் தேவ வார்த்தை ஒரே ஒரு விசுவாசம் என்று தான் சொல்லுகிறது. This is what God has to offer, but people have divided. People takes a little bit. அதாவது தேவன் இதைதான் வைத்திருக்கிறார், ஆனால் ஒரு சிலர் வேண்டியதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வேண்டாததெல்லாம் அவர்கள் வேண்டாததை தள்ளிக் கொள்கிறார். It's enough, if you believe on the Lord Jesus Christ, that's enough, I am saved. அதாவது நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அதுவே போதும், நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், அது போதும். I am a salvationist, I am saved. நான் ரட்சிப்பை உபதேசிக்கிறவன், நான் ரட்சிக்கப்பட்டால் போதும். That's enough. வேறொரு சொல்கிறார், இல்லை ரட்சிக்கப்பட வேண்டும், தனி ஞானஸ்நானமும் எடுக்க வேண்டும். தனி ஞானஸ்நானம் எடுத்தாலே அதோட போதும், முடிந்தது. I receive the Holy Spirit Pentecost, that's enough. அதாவது ஒரு சிலர் இப்படி சொல்கிறார்கள், தனி ஞானம் ரட்சிக்கப்பட வேண்டும், தனி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையிலும் பேச வேண்டும். அப்படி அபிஷேகம் பெற்றால் போதும். Split what God is offering. He is offering a full salvation, complete. ஆகையால் தேவன் கொடுத்ததை
நம்மால் நம்முடைய இஷ்டப்படி பிரிக்க முடியாது, மட்டுப்படுத்த முடியாது. அவர் முழுமையான ஒரு ரட்சிப்பை You தருகிறார். can't make a substandard church. ஒரு தரக்குறைவான சபையை உருவாக்க முடியாது. But it's all here. It's one body, one spirit, under the lordship of one Lord, Jesus Christ, and one faith on the Lord, according to God's word. ஆனால் இங்கே எல்லாமே என்ன சொல்லப்படுகிறது? ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழே ஒரே ஒரு விசுவாசம். One Lord, one faith, one baptism. This is very important. அடுத்ததாக ஒரே ஞானஸ்நானம். What is that one baptism? ஒரே ஞானஸ்நானம் என்றால் என்ன? Does it speak about water baptism? அதாவது தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறதா என்ன? I don't think so. அப்படி இல்லை என்று நான் Does it நினைக்கிறேன். speak about the baptism of the Holy Spirit? அல்லது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அதை குறித்து பேசுகிறதா? I don't think so. அதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். Knowing the scripture, 1 Corinthians chapter 12 verse 13. Please tell. வசனத்திலே வேத வசனத்திலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians 12:13. 1 கொரிந்தியர் 12:13. For by one Spirit, what Paul is saying that the Holy Spirit is revealing, one Spirit, we are all baptized into one body. This is not the baptism of the Holy Spirit. All of us are baptized into one body. See whether it was Ephesians or Corinthians, the same teaching in the first century church. We are all, by one Spirit, we are all baptized into one body, whether we be Jews or Gentiles, bond or free, have been all made to drink into one Spirit. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தீர்க்கப்பட்டோம். Praise God. தேவனுக்கே ஸ்தோத்திரம். So the baptism in water ஆகையால் தண்ணீர் ஞானஸ்நானமா இருந்தாலும் is our progression in Christ, step by step, salvation experience. நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் ரட்சிப்பிலே வளருகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய By வாழ்க்கையிலே believing on the Lord Jesus Christ, I am dead to the world, dead to sin. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டதன் மூலமா இப்பொழுது நான் உலகத்துக்கும் பாவத்துக்கும் I am மரித்திருக்கிறேன். crucified with Christ. நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். A crucified person, when he died, his body was buried. அதாவது சிலுவையில் ஒருவரை அறையும் பொழுது அவர் மரித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணுவார். So I am buried with him in baptism. அதே போல நானும் கிறிஸ்துவுடன் நான் தண்ணீர் ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்படுகிறேன். And he rose again. He went up into heaven, sent forth the Holy Spirit. I have the baptism of the Holy Spirit. அவர் எப்படி மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பி பரமேறி பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறாரோ அதே போல நானும் கிறிஸ்துவுடன் உயிரோடு எழும்பி இருக்கிறேன். And then he has sent forth the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். What he did on the day of Pentecost, it becomes real in my life. பெந்தேகோஸ்து நாளிலே அவர் என்னத்தை செய்தாரோ அது என்னுடைய வாழ்க்கையிலேயும் உண்மை நிஜமாகிறது. Baptism of the Holy Spirit is essential. One body. ஆகையால் அந்த ஒரு சரீரத்துக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது முக்கியம். Why he is baptizing me? எதற்கு என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார்? Of bringing me into that one body he is forming. We are baptized into that body that he is forming. ஒரே ஒரு நோக்கத்துடன் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஒரே சரீரத்துக்குள்ள என்னை நுழைப்பதற்காக கொண்டு வருவதற்காக. Paul is teaching to Corinthians in 1 Corinthians chapter 12 verse 13. அதுதான் 1 கொரிந்தியர் 12:13 அவர் கொரிந்தியருக்கு சொல்லி தருகிறார். One spirit are we all baptized into one body. The baptism of the Holy Spirit should lead us into the baptism into the body truth, to be one, to understand what God is doing and to apply our hearts and our lives to that. பரிசுத்தாவின் அபிஷேகமானது நம்மை ஒரே சரீரத்துக்குள்ளாய் ஞானஸ்நானம் பண்ணும்படியாக அல்லது சேர்க்கப்படும்படியாக வழிநடத்த வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். One body, one Lord, one faith, one baptism. ஆகையால் ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். Who is over all? One God and Father of all, who is above all and in you all. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். That God, the Father is there doing all these things. பிதாவாகிய தேவனானவர்
இது அங்கே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். That eternal God, அந்த நித்திய தேவனானவர், the Father of all being, He is come into my life and your life. எல்லா சிருஷ்டிப்புக்கும் தகப்பனாய் இருக்கிற அந்த தேவனானவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் வந்திருக்கிறார். When we look at these 7 things that are mentioned here, the Spirit is not an inspiration that God loves me so much. God has got such an eternal purpose concerning me. I am not just a dust taken out of this earth to be destroyed with the earth, but I am there to shine for eternal glory with the glory of God. இந்த 7 காரியங்களையும் நாம் வாசித்ததான இந்த 7 காரியங்களையும் நாம் வாசிக்கும் போது நமக்குள்ளாக நான் ஏதோ பூமியின் தூசிலிருந்து மண்ணுக்கு மண்ணாக போகும்படியாக எழுத்து சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆனால் தேவன் இவைகள் எல்லாம் செய்து என்னை அவரோடு கூட நித்தியத்திலே சேர்க்கும்படியாக இவைகள் எல்லாம் தந்திருக்கிறார், செய்திருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து அதனால ஏவப்படவில்லையா? Spiritual insight into the word of God, into the truth of God, into what the Holy Spirit is showing His word, inspires me every day in every circumstance to live a victorious life in Christ. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கும் இந்த காரியங்களை எல்லாம் நான் தியானிக்கும் போது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காய் நான் வாழ்ந்து கிறிஸ்துக்குள்ளாய் வளரும்படியாக அவரோடு கிட்டி சேரும்படியாக உந்தி தள்ளப்படுகிறேன். And that brings about the transformation within my being. அது நிமித்தமாக உள்ளான மனுஷனிலே அது ஒரு மறுமாக்குதலை, ஒரு மாற்றுதலை கொண்டு வருகிறது. Through the word, by the Holy Spirit, that's how the transformation takes place in a believer's life. வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையின் மூலமாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே அப்படிதான் மாற்றம் நடக்க வேண்டும். Apostle Paul told the Romans, be transformed, not be conformed to the image of the world, but be transformed by the renewing of your mind. அதுதான் பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே அவர் அந்த விசுவாசிகளுக்கு சொன்னார், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் உங்களுடைய மனதானது புதிதாக்கப்படுதலினாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுங்கள். That's what John writes and says, when he shall appear, we shall be like him. For every man that hath this hope purifies himself even as he is pure. யோவான் சொல்லுகிறார், அவர் வரும்பொழுது அவரை போல் இருப்போம் என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையுடைய ஒவ்வொருவனும் தன்னையே சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று சொல்லுகிறார். That's what God the Holy Spirit is doing. இதைதான் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியோட வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார். How far are we opening up ourselves? How far we will say to the Lord, Father God, I want it. எந்த அளவுக்கு நாம் நம்மை திறந்து அவருக்கு தருகிறோம், பிதாவாகிய தேவனே எனக்கு நீர் வேண்டும் என்று எத்தனை பேர் எந்த அளவுக்கு சொல்கிறோம்? Open my eyes. என்னுடைய மனக்கண்களை நீ திறந்தருள வேண்டும். It's a reality. இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இது உண்மையாகும். It's not a letter written to some church 2000 years ago. 2000 வருடங்களுக்கு முன்னதாக ஏதோ ஒரு சபைக்கு அவர் எழுதின ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கடிதம் இல்லை. Body you are creating. ஆனால் அவர் ஒரு சரீரத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். God's people, not only in the first century, in the 21st century also. முதலாவது நூற்றாண்டிலே மாத்திரமல்ல 21வது நூற்றாண்டாக இன்றும் கூட not only in the city of Ephesus but the city of Chennai. இதோ எபேசு பட்டணத்திலே மாத்திரமல்ல இதோ சென்னை மாநகரத்திலே கூட even me Lord. என்னையும் ஆண்டவரே make me Lord. என்னை உருவாக்கும். I give myself to you Lord. என்னை உங்களுக்கு தருகிறேன் ஆண்டவரே. teach me Lord. சொல்லித் தாரும் ஆண்டவரே. make me Lord. mold me. என்னை உருவாக்கும், என்னை நீர் வணைத்து உம்முடைய சித்தத்தை I want to be like Jesus Christ. நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். I want to shine for your glory. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பிரகாசிக்க விரும்புகிறேன். make me the person that you have intended me to be. நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நோக்கத்துடன் நீர் என்னை சிருஷ்டித்தீரோ அவ்விதமாய் என்னை உருவாக்கி மாற்றும். God willing, not next Sunday, the following Sunday I'll take up with the third subject. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதுக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே மூன்றாவது பாகத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். In order to bring that church that I am talking about, that one body, நான் பேசிக் கொண்டிருந்ததான அந்த ஒரே சரீரமாகிய சபையை தேவன் கொண்டு வரும்படியாக just did not come and die shedding his blood. இயேசு ஏதோ வந்து ரத்தத்தை சிந்தினார் என்பது மட்டுமல்ல, but he died, he went down to the lower parts of the earth. That's a meaning there. ஆனால் அவர் மரித்தார், மரித்து பூமியின் தாழ்வான இடங்களுக்கு சென்றார். அப்படி சொல்லும் போது ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? You read that passage in Ephesians 4 when you come next week. அடுத்த வாரம் நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் வரும்பொழுது எபேசியர் 4வது அதிகாரத்திலே அந்த வேத பாகத்தை திரும்பவும் வாசித்துட்டு வாருங்கள். This is the church that God is building. இயேசு தேவன் கட்டிக்கொண்டிருக்கிறதான சபை இதுவே. Don't be amazed at the Iran war and all that. It's more to confuse people. Don't look at all these things. Look at God's word. God, the Lord is coming soon.
The rapture is going to take place. 2026 வருடத்திலே ஈரான்ல நடக்கிற அந்த போர் அதெல்லாம் பார்த்து குழப்பம் அடையாதீர்கள். அதெல்லாம் உங்களை குழப்பதற்காக தான் செய்கிறார்கள். ஆனால் வசனத்தை God has chosen you. Hallelujah. We are God's people. நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Am I preaching anything wrong? தப்பா சொல்லிவிட்டேனா? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh, we are born of the Spirit. நாம் ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்கள். We have this wonderful hope set before us. நமக்கு முன்னதாக அற்புதமான நம்பிக்கை இருக்குது. We have to attain to that. It's our responsibility. அதை நாம் அடைய வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. How far you open your heart, so much the Holy Spirit can do in your life. நீ உன்னுடைய இருதயத்தை எவ்வளவாய் நீ திறந்து தருகிறாயோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாய் கிரியை செய்வார். Shall we pray? நாம் ஜெபிப்போம். Lord, your word says, he that hath ears to hear, let him hear what the Spirit says to the churches. ஆண்டவரே, உம்முடைய வசனமானது காதுள்ளவன் ஆவியானவர் சபைக்கு சொல்வதை கேட்க கடவன் என்று சொல்லுகிறது. You are living God, so you are a speaking God. நீ ஜீவனுள்ள தேவன் என்பதனாலே நீ பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். Our hearts cry this morning, Lord, that your voice will not go in vain. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் கூக்குரல் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீர் பேசிய உங்களுடைய சத்தமானது வீணாக போகக்கூடாது என்பதுதான். We pray that there may be a spirit of yieldedness, spirit of submission in the hearts of those who received your word. உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட சகல ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே அதை கேட்பது மாத்திரமல்லாமல் அதன்படி செய்ய வேண்டும் என்று ஆக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். As your word says, it is not only God who has called you, but also he works in you. உங்களை தேவன் அழைத்தது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறார் என்று உங்களுடைய வார்த்தை சொல்வது போல work out your own salvation. உங்களுடைய சொந்த ரட்சிப்பை நீங்க செயல்படுத்துங்கள். So Lord, we pray in the name of Jesus that not one will be left out, Lord, in this place. இந்த இடத்துல இருக்கிற ஒரு நபர் கூட கைவிடப்படக்கூடாது என்று நாங்கள் You, by your ஜெபிக்கிறோம். Spirit, will graciously work in the life of all these dear ones. இதோ இங்க இருக்கிற பிரியமானவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீர் You are the கிரியை செய்ய creator God, ஜெபிக்கிறோம். Lord. நீ சிருஷ்டிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. What divine, Lord, grace that is not in us, create in us, Lord. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் காணப்படாத தெய்வீக காரியத்தை எல்லாம் நீர் எங்களுக்குள்ளாய் நீர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். A hunger and a thirst. ஒரு தாகம், ஒரு பசி, And Lord, an understanding heart ஒரு புரிந்து கொள்ளும் இருதயம், and spirit that is yielded to you. உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஆவியை நீர் எங்களுக்குள்ளாய் So that, Lord, you will be able to accomplish all that you want in us. அது நிமித்தமாய் நீர் எங்களுக்குள்ளாய் எதையெல்லாம் செய்து நிறைவேற்ற விரும்புகிறீர்கள் அதையெல்லாம் நீர் நிறைவேற்றி செய்யும்படியாக Thank you for your presence. உங்களுடைய பிரசனத்துக்காக உங்களுடைய வார்த்தைக்காகவும் நன்றி. Thank you for your presence by your spirit, Lord. ஆவியின் மூலமாய் நீர் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Seal your word in the hearts of all these people. இதோ உங்களுடைய இந்த எல்லா ஜனங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய வார்த்தையை நீர் முத்திரையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Bless us, we pray in Jesus' name. எங்களை